சிம்மம் சந்திரன் பூரம் நட்சத்திரம். ஜோதிடத்தின்படி ஒருவரது பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் பூரம் நட்சத்திரத்தில் இருந்தால் அது அவரது ஜென்ம நட்சத்திரமாக அமையும். பூரம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் என்பதால் இத்தகைய ஜாதகர்கள் பொதுவாக கலை, செல்வம், ஆடம்பரம் ஆகியவற்றில் விருப்பம் கொண்டவராகவும் இனிமையான பேச்சுத் திறன் மற்றும் அழகான தோற்றம் உடையவராகவும் இருப்பார்கள். அவர்களின் குணாதிசயங்கள் மற்றும் பலன்கள் ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரகநிலைகளை பொறுத்து அமையும். பூரம் நட்சத்திரத்தின் பொதுவான பலன்கள். குணங்கள். இவர்கள் அன்பான மனம் கொண்டவர்களாகவும் மன உறுதி உடையவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு உறவுகளிடத்தில் நல்ல பெயர் உண்டு. வாழ்க்கை. கலை, இசை, நாடகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். இவர்களுக்கு நல்ல செல்வாக்கும் சமுதாயத்தில் மதிப்பும் கிடைக்கும். இன்னல்கள். சில சமயங்களில் இவர்களிடம் சுயநலம் அல்லது கர்வம் போன்ற குணங்கள் வெளிப்படலாம். மேற்கொண்டு கவனிக்க வேண்டியவை. ஜாதகத்தில் உள்ள பிற கிரக நிலைகள். சந்திரன் பூரம் நட்சத்திரத்தில் இருப்பது மட்டும் அல்லாமல் ஜாதகத்தில் உள்ள புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்களின் நிலையும் முக்கியமானது. பாதங்கள். சந்திரன் நின்ற பூரம் நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் பிறக்கிறீர்களோ அதை பொறுத்து பலன்கள் மேலும் துல்லியமாக அமையும். எனவே பூரம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதால் ஏற்படும் பொதுவான பலன்கள் ஜாதகத்தின் முழுமையான ஆய்வு மூலம் தெளிவாகும். 3 நட்சத்திரங்களுக்கு ஒரு அதிபதி என்று 27 நட்சத்திரங்களுக்கு 9 அதிபதிகள் வகுத்தனர். ஜாதகரின் திசை புத்திகள் ஜென்ம நட்சத்திர அதிபதியிடம் இருந்தே தொடங்குகிறது. உதாரணமாக போராட நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அவருக்கு தொடங்கும் முதல் திசை போராட நட்சத்திரத்தின் அதிபதியான சுக்கிர திசையே ஆகும். முற்பிறவியில் ஒருவர் எந்த கிரக திசாவில் மரணமடைகிறாரோ அந்த திசாநாதனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரத்தில் பிறப்பெடுக்கிறார். இதுவே நமது ஜென்ம நட்சத்திரம் உணர்த்தும் ரகசியம். ஆகஸ்ட். முற்பிறவியில் மரணமடைந்த போது இருந்த திசையே இந்த பிறவியிலும் தொடர்கிறது என்கிறது ஜோதிட சாஸ்திரம். நமது ஜென்ம நட்சத்திரம் கூறும் ரகசியம். இறக்கும் தருணத்தில் நடக்கும் கிரக திசாநாதனுக்குரிய 3 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் அடுத்த பிறவி நிகழ வேண்டுமென்று அவனது பிராப்த கர்மாவே நிர்ணயம் செய்கிறது. சந்திரன் பூரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். நீங்கள் தைரியசாலி. தாயாரை தவிர ஏனைய பெண்களிடம் மிகவும் வெட்கப்படுவீர்கள். தாயை தெய்வமாக வணங்குவீர்கள். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. போதுமான உணவு அருந்தாமல் கஷ்டப்பட நேரிடும். ஏனைய பொருட்கள், ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட பொருட்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். நல்ல மனைவியும் ஒழுக்கமான குழந்தைகளும் பெற்றவர். சந்திரன் பூரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். மிகுந்த கோபக்காரர். நடுவயதில் கோபத்தை அடக்கி சாந்தமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். வயதான காலத்தில் அடங்கி ஒடுங்கி அமைதியாக இருப்பீர்கள். பல், வயிறு உபாதைகளால் கஷ்டப்படுவீர்கள். சந்திரன் பூரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். பலவித பொறுப்புகளை சுமப்பீர்கள். முழங்கால் வலி, பல்வலியால் அவதிப்படுவீர்கள். துணிச்சலானவராக இருந்தாலும் எப்போது எங்கே பின்வாங்க வேண்டும் என்று தெரிந்த புத்திசாலி. பண சொத்து விவகாரங்களில் அளவுக்கு அதிகமாகவே அதிர்ஷ்டமாக இருப்பீர்கள். சந்திரன் பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். பலவித மார்க்கங்கள், உபாயங்களால் வேலையை முடிப்பீர்கள். பொது ஜனவரி நடவடிக்கைகளால் பெயர் பெறுவீர்கள். பல ஸ்தாபனங்கள் உங்கள் முயற்சிகளால் நன்றாக நடத்தப்படும். இருப்பினும் மனதிருப்திதான் அதிகம் கிடைக்கும். பணலாபமே அதிகமாக இருக்காது. சிம்மம் செவ்வாய் பூரம் நட்சத்திரம். ஜாதகத்தில் செவ்வாய் பூரம் நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த நபர் தைரியமானவராகவும் ஆற்றல் மிக்கவராகவும் சில சமயங்களில் கோபக்காரராகவும் இருப்பார். இந்த அமைப்பு சில நேரங்களில் உடலில் காயம் ஏற்படவும் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கவும் வாய்ப்புள்ளது. இருப்பினும் இது மற்ற கிரக அமைப்புகளையும் பொறுத்தது மற்றும் குறிப்பிட்ட பலன்கள் ஜாதகத்தின் முழுமையான பகுப்பாய்வில் மட்டுமே அறியப்படும். செவ்வாய் பூரம் நட்சத்திரத்தில் இருப்பதன் சில பொதுவான பலன்கள். ஆற்றல் மற்றும் தைரியம். செவ்வாய் தைரியம் மற்றும் ஆற்றலின் கிரகம் ஆகும். பூரம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருப்பதால் இந்த ஜாதகர் மிகவும் தைரியமாகவும் அதிக ஆற்றல் கொண்டவராகவும் இருப்பார். கோபம் மற்றும் மன உளைச்சல். சிலருக்கு அடிக்கடி கோபம் வரலாம் அல்லது மன உளைச்சல்கள் ஏற்படலாம். உடல் ரீதியான பாதிப்புகள். சில சமயங்களில் உடலில் காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆடம்பர வாழ்க்கை.
இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். சலன் புத்தி. ஜாதகர் சில சமயங்களில் சலன் புத்தியுடன் செயல்படலாம். மருத்துவத்துறை. குறிப்பிட்ட ஜாதக அமைப்பு இருக்கும்போது மருத்துவத்துறைக்கு உகந்ததாக இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் கருத்தில் கொள்ள வேண்டியவை: பூரம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். பூரம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் என்பதால் சுக்கிரனின் நிலையும் செவ்வாயுடன் இணைந்து பலன்களை மாற்றியமைக்கும். ராசி. பூரம் நட்சத்திரம் சிங்க ராசியில் வருவதால் சிம்ம ராசியின் குணங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தும். வீடுகள். செவ்வாய் எந்த வீட்டில் உள்ளது என்பதை பொறுத்து அதன் பலன்களில் மாற்றம் ஏற்படும். உதாரணமாக 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அது குடும்ப மகிழ்ச்சியை பாதிக்கலாம். மற்ற கிரக அமைப்புகள். ஒரு கிரகத்தின் பலன் என்பது ஜாதகத்தின் முழுமையான அமைப்பை பொறுத்தது. எனவே மற்ற கிரகங்களின் நிலைகளையும் கருத்தில் கொள்வது அவசியம். செவ்வாய் பூரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். மருத்துவத்துறைக்கு உகந்த ஸ்தானம் செவ்வாய்க்கு இந்த இடம். ஆஸ்பத்திரி சாதனங்கள் விற்பனையும் ஆதாயம் தரும். அவசர சிகிச்சை பெறக்கூடிய ஏதேனும் உபாதை ஏற்படும். சட்டத்திற்கு விரோதமான பக்கம் எட்டிக்கூட பார்க்கக்கூடாது. செவ்வாய் பூரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். பாதுகாப்பு அல்லது காவல்துறையில் உத்தியோகம் பார்ப்பீர்கள். விரோதிகளால் சில சங்கடங்கள் ஏற்படும். காரணம் கண்டுபிடிக்க முடியாத நோயால் கஷ்டப்படுவீர்கள். செவ்வாய் பூரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். இன்ஜினியராகவோ இயந்திர தொழிலாளியாகவோ இருப்பீர்கள். இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சி நிரம்பியதாக இருக்கும். குருவும் இங்கு சேர்ந்துவிட்டால் நீங்கள் சிறந்த பேச்சாளராக, செல்வந்தராக, மந்திரி போன்ற பெரும் பதவி வகிப்பவராக இருக்கக்கூடும். சில பேர் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் சோனைத் துறையிலோ சட்டத்துறையிலோ பெரும் பதவி வகிப்பீர்கள். செவ்வாய் பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். செவ்வாய் வேறு எந்த கிரக சேர்க்கையும் பார்வையும் இல்லாமல் தனித்திருந்தால் நீங்கள் அக்கறைக்கு இக்கரை பச்சை என்று நினைப்பீர்கள். இது வெறும் மனப்பிராந்திதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு திருப்தி அடைய வேண்டும். அதை நல்லவிதமாக உபயோகித்து சந்தோஷம் பெற வேண்டும். வேலையில் உண்மையாக உழைப்பீர்கள். இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோக பலன், விதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரைபலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in உங்கள் ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் QR கோட் ஸ்கேன். இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள www.bssrf.org ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். இதுபோன்று மேலும் சந்திரன் மற்றும் செவ்வாய் பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்க www.bssrf.org.in மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன, இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப்பிலும் காணலாம். www.bssrf.org.in ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும். www.srif.org பாண்டிச்சேரி. உங்கள் ஜன்ன ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும், அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும், கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.srif.org.in இணையதளத்திலும் ரிஷிகாஸ்ட்ரோ கோட் சந்திரன் 162, 189, 216,
243, செவ்வாய் 270, 297, 324, 381 பயன்படுத்தி அறியலாம்.